வீடியோவில் ஃபிங்கர் நெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபர் யான் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆன்லைன் ஷாப்பில் ஃபர் யான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வார்மாகவும் இருக்கும். ஃபிங்கர் நெட்டிங் மெத்தடில் ஹூக்கு நீடில் எதுவுமே வேண்டியதில்லை. நம்மளோட இந்த 4 ஃபிங்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியே நெட் பண்ண போகிறோம். சின்ன பிள்ளைங்க, ஒரு 8 வயசு பிள்ளைங்க கூட இதை கற்றுக்கிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல இந்த யானை ஒரு ஃபிங்கரில் மட்டும் சுற்றிக்கிட்டு அடுத்த ஃபிங்கருக்கு அடியில் கொண்டு வந்து, அதுக்கு அடுத்த ஃபிங்கருக்கு மேலே கொண்டு வந்து, அடுத்த ஃபிங்கருக்கு அடியில் போய் இது மாதிரி ஆல்டர்னேட் ஃபிங்கரில் சுற்றணும். திரும்ப மேலே கொண்டு வந்து அடியில் போய் திரும்ப மேலே கொண்டு வந்து அடியில் கொண்டு போகணும். இதே மாதிரி இன்னொருக்க பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் 2 யானை இருக்கும். இப்போ கீழே இருக்கிற யானை மட்டும் ஃபிங்கர்லேருந்து வெளியில் எடுக்கணும். ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் கீழே இருக்கிற யானை மட்டும் ஃபிங்கர்லேருந்து வெளியில் எடுக்கணும். அடுத்து எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு திரும்ப யானை ஆல்டர்னேட் ஃபிங்கரில் சுற்றணும். திரும்ப ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் 2 யானை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கீழே இருக்கிற யானை மட்டும் ஃபிங்கர்லேருந்து வெளியில் எடுக்கணும். இதே மெத்தடை ரிப்பீட் பண்ணணும். யானை ஆல்டர்னேட் ஃபிங்கரில் இது மாதிரி சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் 2 யானை இருக்கும்போது கீழே இருக்கிற யானை மட்டும் ஃபிங்கர்லேருந்து வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ லாங்காக வந்திருக்கு. இது தின்னாக இருக்கிறதுனால ஸ்கார்ஃப்க்கு இதை டபுளாக கழுத்தில் மாட்ட வேண்டியிருக்கும். அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மீட்டர் லென்த்துக்கு இதை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இதை இன்னும் கண்டினியூ பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். 2 மீட்டர் லென்த்துக்கு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆனது இது பண்ணுறதுக்கு. இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எல்லாத்தையும் ஃபிங்கருக்கு மிடில் கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் இருந்து லூப்பை எடுத்து அதுக்கு அடுத்த ஃபிங்கரில் மேலே மாட்டணும். இப்போ கீழே இருக்கிற யானை மட்டும் ஃபிங்கர்லேருந்து வெளியில் எடுக்கணும். அடுத்து இந்த ஃபிங்கரில் இருக்கிற லூப்பை எடுத்து அடுத்த ஃபிங்கர் மேலே மாட்டணும். திரும்ப கீழே இருக்கிற யானை
மட்டும் ஃபிங்கருக்கு வெளியில் எடுக்கணும். கடைசி ஃபிங்கருக்கும் இதே மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான். யானை கட் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணணும். ரெண்டு எட்ஜுக்கும் டேசல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் யானை எடுத்து ரெண்டாக மடித்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு இதை டைப் பண்ணணும்.